லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட 3 ராக்கெட்டுகளை இடைமறித்து தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. லெபனான் மீது நடத்திய ராக்கெட் தாக்குதலில் ஒரு சிறுமி உட்பட 2 கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூடானில் கடந்த 2 ஆண்டுகளாக ராணுவத்தினருக்கும் துணை ராணுவத்தினருக்கும் இடையே உள்நாட்டு போர் நிலவி வருகிறது. இந்நிலையில் தலைநகர் கார்டூமில் துணை ராணுவ படையினரின் வசம் இருந்த அதிபர் மாளிகையை சூடான் ராணுவம் கைப்பற்றியுள்ளது. சேதமடைந்த அதிபர் மாளிகையின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.